காசிக்கும் தமிழுக்கும் இருக்கிற தொடர்பு திருக்குறளுக்கும் பகவத்கீதைக்கும் இருக்கிற ஒரு மாதிரி ரொம்ப நெருக்கமானது. முதல் குறள் இங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. எழுத்துக்கெல்லாம் மூலம் அகரம். இங்க எழுத்துன்னும் போது வரி வடிவம் மட்டும் கிடையாது, ஒலி வடிவத்துக்கும் அதான். அதே மாதிரி எல்லா உலகங்களுக்கும் கடவுள் தான் மூலம் என்பது இந்த குறள். அப்படியே கீதைக்கு வாங்க. அக்ஷரானாம் அகாரோஸ்மி அப்படின்றாரு பகவான் கீதையில. அதாவது எழுத்துக்களில் அக்ஷரங்களில் நான் அகரம் அப்படின்னு சொல்றாரு. அக்ஷரங்கு சொல்லுக்கு எழுத்துன்னு ஒரு பொருள், அழிவில்லாததுன்னு பொருள். அவர் அதனுடைய மூலமாக இருப்பதனால் எழுத்துக்கு அழிவில்லை. விஞ்ஞானி என்ன சொல்றான்? எந்த எழுத்தும் அழிவதில்லை, எந்த ஒலியும் அழிவதில்லை, தோன்றியனை எல்லாம் இங்கேதான். முதற்றே உலகுன்னு அவர் சொல்லும் பொழுது, வள்ளுவர் சொல்லும் பொழுது மாயைங்கிற தேரியை தூள் தூளாக்கிறார். மாறும், மாற்றம் வேறு, அழிவு வேறு என்பதை புரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்றாரு. இந்த வள்ளுவர் குறளுக்கு விளக்கமாக கடவுள் கீதையில சொல்லி இருப்பது போல தோன்றுகிறது அல்லவா? தோன்றுவதில் தவறில்லை. அது தமிழுக்கு பெருமை, அது உண்மையினுடைய அருமை.